பிரபஞ்சத்துடன் உரையாடி வாழ்க்கையை மாற்றியமைக்கும் இரவின் ரகசியங்கள். வணக்கம் நண்பர்களே. இரவின் அந்த அமைதியில் முழு உலகமும் மௌனமாக இருக்கும் ஒரு தருணம் உண்டு. அந்த நேரத்தில் பிரபஞ்சமே உன்னை கேட்கத் தொடங்குகிறது. ஆனால் சிந்தித்துப் பாரு, நீ ஒருபோதும் அதை கேட்க முயற்சி செய்ததுண்டா? ஒவ்வொரு இரவும் நீ படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கும் போது உன் கையில் இரண்டு விஷயங்கள் இருக்கும். ஒன்று உன் மனதிற்கு உன் கட்டுப்பாட்டை கொடுப்பது, அல்லது இந்த பிரபஞ்சத்திடம் சரணடைந்து அதனிடம் உன் கட்டுப்பாட்டை கொடுப்பது. இது இரண்டில் எதை நீ தேர்ந்தெடுக்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. நீ முன்னேறுவாயா அல்லது ஒரே இடத்தில் நின்று போவாயா என்பதை இன்று நான் உனக்கு ஒரு பயிற்சியை சொல்லப் போகிறேன். அது வெளியில் பார்ப்பதற்கு சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளிருந்து அதிசயமிக்கது. நீ இதை வெறும் 7 இரவுகள் நேர்மையுடன் செய்தால் நான் உறுதியாக கூறுகிறேன், பிரபஞ்சம் உன்னுடன் உரையாடத் தொடங்கும். பலர் கேட்கிறார்கள், உண்மையிலேயே பிரபஞ்சம் ஒரு சித்தி உள்ள சக்தியா? அது கேட்கிறதா, பார்க்கிறதா, உணர்கிறதா? உண்மையை சொன்னால் பிரபஞ்சம் பேசுவது யாருடன் என்றால் அமைதியாகவும் நிலையானதாகவும் உள்ளிருந்து விழித்திருக்கிறவர்களுடன் தான். நீ படுக்கையில் படுத்திருக்கும் அந்த நேரத்தில் வெளி உலகிலிருந்து விலகிப் போன நிலையில் உன் ஆழ்மனது முழுமையாக திறக்கிறது. அப்போதுதான் பிரபஞ்சம் உள் நுழைகிறது. ஆனால் அந்நேரத்தில் நீ கவலை, பயம், பாவச்சுமை, சோர்வு ஆகியவற்றால் நிரம்பியிருந்தால் அந்த தெய்வீக இணைப்பு ஒருபோதும் உருவாகாது. சிந்தித்துப் பாரு, ஒவ்வொரு இரவும் நீ அந்த இணைப்பை இழந்து கொண்டிருக்கிறாயா? ஒவ்வொரு மாபெரும் மனிதனின் பயணம் ஒரு கற்பனையிலிருந்தே தொடங்குகிறது. நீ படுக்கையில் படுத்தபடி கண்களை மூடி நீ விரும்பும் வாழ்க்கையை பார்ப்பதோடு அது உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறது என உணர ஆரம்பித்து விட்டால் அது உன் ஆழ்மனதிற்கு நீ உத்தரவிடுகிறாய் என்றுதான் பொருள். பிரபஞ்சம் அந்த உத்தரவை கைவிட முடியாது. நீங்களும் கேட்டிருக்கலாம், நீங்கள் உங்கள் இருதயத்தில் நினைப்பது போலவே நீங்கள் ஆவீர்கள் என. அது வெறும் புத்தக வரிகள் அல்ல, அது பிரபஞ்சத்தின் விதி. கற்பனை என்பது ஒரு விதை, படுக்கை என்பது உன் நிலம். ஒவ்வொரு இரவும் நீ விதை விதைக்கும் போது பிரபஞ்சம் அதை பாதுகாக்கத் தொடங்குகிறது. ஆனால் கேள்வி, ஒவ்வொரு இரவும் நீ விதைப்பது உன் பயமா அல்லது உன் கனவுகளா? நீ கற்பனை செய்கிறாய், ஆனால் உன் கற்பனையில் பயம்தான் அதிகம். நீ சிந்திக்கிறாய், நான் தோல்வி அடைந்தால், பணம் வரவில்லை என்றால், மக்கள் விட்டு சென்றால், இவ்வாறான பயம்தான் பிரபஞ்சத்திற்கு செல்லும் அறிகுறிகளை குழப்புகிறது. பின்னர் நீ முறையிடுகிறாய், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று. காரணம் எளிது, நீ ஒவ்வொரு இரவும் உன் பயத்தையே அனுப்புகிறாய், பிரபஞ்சம் அதையே திருப்பித் தருகிறது. ஞாபகம் வை, பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி, நீ என்ன நினைக்கிறாயோ அதையே அது உனக்கு காட்டுகிறது. ஆகவே இனி பயத்தை நீக்கி நம்பிக்கையால் நிரப்ப வேண்டிய நேரம் இது. இரவு நேரத்தில் வெறும் 7 நிமிடங்கள் செலவிட்டு உன் செய்தியை பிரபஞ்சத்திற்கு அனுப்பு. இப்போது நான் உனக்கு அந்த முறையை சொல்லப் போகிறேன். அதை நீ தொடர்ந்து 7 நாட்கள் செய்தால் உன் ஆற்றல் மாறத் தொடங்கும். பிரபஞ்சமே உனக்கு அறிகுறிகளை அனுப்பத் தொடங்கும். படுக்கையில் சாந்தமாய் படுத்துக்கொள். கவலை எதுவும் இல்லாமல், எந்த திரையும் தொலைக்காட்சி இல்லாமல் கண்களை மூடிக்கொள். பிறகு ஆழ்ந்த சுவாசம் எடு. 3 முறை ஆழமாக சுவாசி. ஒவ்வொரு முறையும் உன் உள்ளத்திலிருந்து பயமும் சோர்வும் வெளியேறுகிறது என உணர வேண்டும். பிறகு நீ விரும்பும் வாழ்க்கையை கற்பனை செய். அது இப்போதே இந்த கணத்தில் நனவாகி வருகிறது என உணர்ந்து பாரு. பணம் வேண்டுமெனில் உன் வங்கிக் கணக்கில் பணம் வந்து சேர்வதை மனதார கற்பனை செய். பாசம் வேண்டுமெனில் யாரோ ஒருவரின் கண்களில் உனக்கான அன்பை கற்பனை செய். அமைதி வேண்டுமெனில் நீ ஒரு மலை உச்சியில் சாந்தமாய் அமர்ந்திருப்பதை கற்பனை செய். ஒரு வாக்கியத்தை முழு நம்பிக்கையுடன் சொல், நன்றி பிரபஞ்சமே, இது இப்போது என் உண்மை. ஒவ்வொரு இரவும் இதே வரியை ஆனால் முழு இருதயத்தோடு உரைத்துவிடு. இந்த மந்திரமே பிரபஞ்சத்தை சென்றடைகிறது. ஒரு நாள் அது உனக்கு பதில் தரத் தொடங்கும். இதை புரிந்து கொள், பிரபஞ்சம் வாட்ஸ்அப்பில் பதில் அனுப்புவதில்லை. அது நுண்ணிய முறையில் பேசுகிறது. சில நேரங்களில் ஒரு அந்நியன் உன்னிடம் வந்து நீ நினைத்திருந்த அதே விஷயத்தை சொல்லிவிடுகிறான். சில வேளைகளில் திடீரென உன் கையில் விழும் ஒரு புத்தகத்தில் உன் கேள்விக்கான பதில் இருக்கும். சில சமயங்களில் காரணமே இல்லாமல் ஒரே யோசனை மீண்டும் மீண்டும் உன் மனதில் தோன்றும். இவை சாதாரண சம்பவங்கள் அல்ல, இவை பிரபஞ்சத்தின் பதில்கள். அது சொல்வது, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீ தைரியமாய் முன்னேறு. அந்த அறிகுறிகளை அடையாளம் காண கற்றுக்கொள். இல்லையெனில் எல்லாம் வீணாகிவிடும். உன் மனம் முழுவதும் பயம், சந்தேகம், குழப்பம் ஆகியவற்றால் நிரம்பியிருந்தால் இந்த தெய்வீக சிக்கனல்களை நீ ஒருபோதும் காண மாட்டாய். அதாவது பிரபஞ்சம் உன் கதவை தட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் நீ உள் சத்தத்தில் மூழ்கியிருப்பதால் கேட்க முடியவில்லை. பின்னர் நீ சொல்கிறாய், பிரபஞ்சம் என்னை கேட்கவில்லை. ஆனால் உண்மை என்னவெனில் நீயே அதை கேட்கவில்லை. முதல் பாடம் என்னவெனில், நீ எப்போதெல்லாம் எதற்காவது பிரார்த்தனை செய்கிறாயோ
அடுத்த 24 மணி நேரங்கள் உன் சுற்றுப்புறத்தை மிகுந்த கவனத்துடன் நோட்டமிடு. ஏதோ ஒன்றில் மாற்றம் வரும், புதிதாக ஏதோ ஒன்று தோன்றும், அங்கிருந்தே தொடக்கம் அமையும். அறிகுறிகள் பல வடிவங்களில் வரும், ஒவ்வொரு வடிவத்தையும் கவனித்து கற்றுக்கொள். அறிகுறி ஒன்று, ஒரே பொருள் மீண்டும் மீண்டும் தோன்றுதல். சில நேரங்களில் ஒரே சொல், ஒரே பெயர், ஒரே யோசனை மீண்டும் மீண்டும் உன் முன் தோன்றும். ஒரு வாசகமாக உன் கண்முன் தோன்றலாம். ஒருவன் சொல்வான், ஒரு வீடியோவில் தோன்றும். அப்போது புரிந்துகொள், பிரபஞ்சம் சொல்கிறது, இதை கவனமாக பாரு. அறிகுறி 2, திடீர் சந்திப்பு அல்லது பிரிவு. சில சமயங்களில் யாரோ ஒருவன் திடீரென உன் வாழ்க்கையில் நுழைகிறான், அல்லது யாரோ ஒருவன் காரணமே இல்லாமல் வெளியேறுகிறான். இதை பார்த்து அழ வேண்டாம், சிந்தித்துப் பாரு. இது பிரபஞ்சம் உனக்கான பாதையை சுட்டப்படுத்துகிறதா என்று. அறிகுறி 3, உள் உணர்வு, 6ஆம் அறிவு. சில நேரங்களில் உன் உள்ளத்திலிருந்து ஒரு குரல் எழும், இந்த வழி போகாதே, அல்லது இப்போதே செய்துவிடு என்று. அது உன் ஆழ்மனம் அல்ல, அது உன் உள்ளத்திலிருந்தே பேசும் பிரபஞ்சத்தின் சித்தம். இந்த அறிகுறிகளை நீ புறக்கணித்தால் என்ன நடக்கும்? அப்பொழுது பிரபஞ்சம் மௌனமாகிவிடும். ஏனெனில் ஒருவர் பதில் சொன்னால், எதிரில் இருப்பவர் மீண்டும் மீண்டும் கேட்க மறுத்தால், ஒரு நாள் அவர் பேசுவதை நிறுத்திவிடுவார். இதுதான் கோடிக்கணக்கான மக்களுக்கு நடக்கிறது. அவர்கள் அடிக்கடி முறையிடுகிறார்கள், எதுவும் மாறுவதில்லை என்று. காரணம் என்னவெனில், பிரபஞ்சம் அறிகுறிகளை அனுப்பும்போது அவர்கள் சொல்கிறார்கள், இது சரிவராது, இப்போது நேரமில்லை, எப்படி செய்வது என தெரியவில்லை. அப்பொழுது பிரபஞ்சம் சொல்கிறது, சரி, அப்படியே ஆகட்டும். நீ தயாராக இருக்கும்போது மீண்டும் அறிகுறிகள் வரும். அறிகுறிகள் வந்த பின்பு என்ன செய்ய வேண்டும்? படி 1, கவனித்தல். ஒவ்வொரு நாளும் 5 நிமிடம் முன்னையே கேள். இன்று ஏதாவது வினோதமான சம்பவம் நடந்ததா? இன்று ஏதாவது செய்தி வந்ததா? அதை எழுதிக்கொள், பதிவு செய். இதுவே ஆன்மாவின் மொழி. படி 2, செயல். நீ புரிந்ததை அடிப்படையாக கொண்டு சிறிய படியெடு. பிரபஞ்சம் உன் செயலுக்காக காத்திருக்கிறது. ஒரு முறை நீ நடக்கத் தொடங்கினால் பிறகு அது ஒவ்வொரு பாதையையும் தானாகத் திறக்கும். பிரபஞ்சத்திடம் கேள், பதில் வரத் தொடங்கும். இனி அடுத்த முறை நீ படுக்கையில் படுத்தால் கற்பனை செய்வதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ள வேண்டாம், கேள்வியும் கேள். ஆம், இரவில் கண்களை மூடி பிரபஞ்சத்திடம் ஒரு கேள்வி கேள். நான் எத்தகைய படியை எடுக்க வேண்டும்? இது சரியான பாதையா? என்னுடைய உண்மையான நோக்கம் என்ன? அந்த கேள்வியை கேட்ட பிறகு அதை விட்டுவிடு. பிரபஞ்சத்தின் மேல் அந்த பாரத்தை ஒப்படைத்துவிடு. அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 72 மணி நேரத்திற்குள் பதில் ஏதோ ஒரு வடிவத்தில் வரும். ஆனால் அந்த பதில் கேட்கப்படுவது நீ அமைதியாகவும் விழிப்புடனும் இருக்கும் போதுதான். நீ படுக்கையில் படுத்திருக்கும் அந்த நேரத்தில் உன் விழிப்புணர்வு மனம் மெதுவாக அமைதியாகிறது. அப்போது உன் ஆழ்மனம் முழுமையாக விழிக்கிறது. இதுவே பிரபஞ்சமும் உனக்கும் இடையிலான சுவர் மிகவும் மெல்லியதாக இருக்கும் தருணம். அதாவது நீ என்ன சிந்திக்கிறாயோ, என்ன பேசுகிறாயோ, அது நேராக உன் ஆழ்மனதின் வழியாக பிரபஞ்சத்தை அடைகிறது. எனவே அந்நேரத்தில் நீ வலிமையுள்ள ஆற்றல் நிறைந்த சில சொற்களை சொன்னால் பிரபஞ்சம் அதை பணியாக எடுத்துக் கொள்ளுகிறது. அப்போதே செயல் தொடங்கிவிடும். இப்போது கவனமாக கேள், அனைத்தையும் மாற்றக்கூடிய 5 வாக்கியங்கள் இவை. வாக்கியம் 1, நான் பிரபஞ்சத்தின் சக்தியோடு இணைக்கப்பட்டுள்ளேன். அது எப்போதும் எனக்காகவே செயல்படுகிறது. இது உனக்கு பிரபஞ்சத்துடன் நேரடி இணைப்பை உருவாக்குகிறது. நீ ஒருபோதும் தனியாக இல்லை என உணர்த்துகிறது. வாக்கியம் 2, என் வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் எனக்காகவே நடக்கிறது, எனக்கு எதிராக அல்ல. இது உன் எண்ணங்களை பாதிக்கப்பட்டவனின் நிலைமையிலிருந்து வெற்றியாளனின் நிலைமைக்கு மாற்றுகிறது. எந்த சிக்கலும் இனி ஒரு வாய்ப்பாகவே மாறுகிறது. வாக்கியம் 3, என் சிந்தனைகள், என் கற்பனைகள், என் உணர்வுகள், இவை அனைத்தும் என் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. இது உன்னை நினைவூட்டுகிறது, உன் வாழ்க்கையின் படைப்பாளி நீயே, இதுவே உனது முன்னேற்றத்தின் தொடக்கம். வாக்கியம் 4, என்னிடமுள்ள அனைத்திற்கும், வரப்போகிற அனைத்திற்கும் நான் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன். நீ நன்றியை உணரும்போது பிரபஞ்சம் சொல்கிறது, அவனுக்கு இன்னும் கொடு. வாக்கியம் 5, நான் தயாராக இருக்கிறேன், அதிசயங்கள் என்னை நோக்கி வருகின்றன. இந்த வாக்கியம் உன் உள்ளத்தில் திறந்த ஆற்றல் களத்தை உருவாக்குகிறது. இப்போது பிரபஞ்சம் உனக்காக கதவை திறக்கிறது. ஆனால் ஞாபகம் வை, வெறும் சொல்வது போதாது, உணர்வதே முக்கியம். ஒவ்வொரு சொல்லோடும் உணர்ச்சியை இணைத்துக்கொள். நீ யாரோ ஒருவரிடம் பேசுவது அல்ல, நேரடியாக பிரபஞ்சத்தோடு பேசுகிறாய் என உணர்ந்து கொள். நீ நான் தயாராக இருக்கிறேன், அதிசயங்கள் என்னை நோக்கி வருகின்றன என்று சொல்வது உள் ஆழத்திலிருந்து அதை வாழ்ந்து காட்டுவதற்கு சமமாக இருக்க வேண்டும். உன் நரம்புகளில் உணர்ந்து பாரு, உண்மையாகவே ஒரு அதிசயம் உன் கதவின் முன் வந்து நின்றது போல. நீ இதை தினமும் செய்யத் தொடங்கினால் உன் ஆழ்மனம் புதிய நிலை ஆக்கத்தில் இயங்கத் தொடங்கும்.
உனக்கு தேவைப்படும் அந்த சம்பவங்கள், அந்த வாய்ப்புகள், அந்த மனிதர்கள் அனைத்தும் உன்னிடமே ஈர்க்கப்படத் தொடங்கும். மெதுவாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் உன் முழு விதியும் அமைதியாகவும் ஆழமாகவும் மாறத் தொடங்கும். பின்னர் நீயே சொல்வாய், முன்பு நான் பிரபஞ்சத்தை தேடினேன், இப்போது அது என்னை தேடுகிறது. பலர் இந்த வாக்கியங்களை இயந்திரமாய் உச்சரிக்கிறார்கள். உருக்கமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. அப்பொழுது என்ன நடக்கும்? எதுவும் இல்லை. பிரபஞ்சம் கேட்பது யாருடைய குரலை எனில், உள்ளிருந்து நேர்மையாகவும் ஆற்றலுடன் கூடியவனுடைய குரலையே. அதனால்தான் ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் முன்பு ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடு. மனதை அமைதியாக்கு, பிறகு சொல். உன் இருதயத்திலிருந்து, உன் ஆன்மாவிலிருந்து முழு நம்பிக்கையோடு. ஆனால் ஒரு எச்சரிக்கையும் உண்டு. நீ இந்த 5 வாக்கியங்களை ஒவ்வொரு இரவும் சொல்லத் தொடங்கினால் உன் வாழ்க்கையில் மாற்றம் தோன்றும். ஆனால் மாற்றத்தின் முதல் கட்டம் என்னவெனில், அமைதியற்ற நிலை. ஆம், ஆரம்பத்தில் சில விஷயங்கள் உடைந்து போகும். ஏனெனில் புதிய ஆற்றல் வந்தவுடன் பழைய ஆற்றல் நீங்க வேண்டியது அவசியம். உறவுகள் மாறும், சிந்தனை மாறும், உள்ளுக்குள் ஓரளவு சங்கடமாக இருக்கும். பயப்பட வேண்டாம். இது பிரபஞ்சத்தின் சுத்திகரிப்பு செயல். உன்னை காலியாக்க வேண்டிய அவசியம் உண்டு. அப்போதுதான் புதியவை நிரம்ப முடியும். இப்பயிற்சியை எப்போது எப்படி செய்ய வேண்டும்? ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் படுக்கையில் படுத்தபடி விளக்குகளை அணைத்து கண்களை மூடிக்கொண்டு இந்த 5 வாக்கியங்களை மெதுவாக இருதயத்திலிருந்து சொல். விரும்பினால் எழுதிக் கொள்ளலாம், ஆனால் பேசுவது அதிக சக்தி வாய்ந்தது. ஏனெனில் வாணியில் ஆற்றல் உள்ளது. காலை எழுந்தவுடன் நீ உன் மனதில் சொல்வது முதலாவது வாக்கியம்தான் நாள் முழுவதின் திசையை நிர்ணயிக்கிறது. அந்த முதல் சிந்தனை உனக்கு பிடிக்காத அதே வேலை, அதே சுமை எனில், அன்றைய நாள் முழுவதும் உன் ஆற்றல் எதிர்மறை அலைவரிசையில் அமைந்துவிடும். ஆனால் முதல் சிந்தனை நன்றி, பிரபஞ்சமே என்றால், அப்பொழுது உன் மூளை, உன் இருதயம், உன் பிரபஞ்சம் மூன்றும் ஒரே சமநிலையில் ஒன்றாக இணைகின்றன. ஒவ்வொரு காலையும் விழித்தவுடன் நீ 3 சொற்களை சொல்ல வேண்டும். நன்றி பிரபஞ்சமே. எவ்வளவு எளிது! ஆம், ஆனால் இதன் சக்தி எந்த மந்திரத்திற்கும் குறைவில்லை. நீ தூக்கத்திலிருந்து விழித்தவுடனேயே இந்த 3 சொற்களை சொன்னால் பிரபஞ்சம் புரிந்து கொள்கிறது. இந்த மனிதன் விழித்தவுடனேயே என்னை நினைக்கிறான். இதன் கவனம், இதன் ஆற்றல், இதன் உணர்ச்சி அனைத்தும் நேர்மறை. எனவே இதற்கு இன்னும் கொடு, இதன் வாழ்க்கையை நிரப்பிவிடு என கூறுகிறது. ஆனால் வெறும் சொல்வது போதாது, அதை உணர வேண்டும். நினைவில் கொள், சொற்களில் பின்னால் உணர்ச்சி இருந்தால்தான் சக்தி வரும். நன்றி பிரபஞ்சமே என்பதை வெறும் குட் மார்னிங் சொல்வது போல சொல்லாதே, அதை உணர்ந்து சொல். அந்த நேரத்தில் கண்களை மூட ஆழ்ந்த ஒரு சுவாசம் எடு. இருதயத்திலிருந்து சொல், நன்றி பிரபஞ்சமே, இன்று மீண்டும் என் வாழ்க்கையில் ஒரு புதிய நாளை கொண்டு வந்ததற்கு. ஒளிக்கதிரைப் போல நீ உணருவாய், ஒரு காணாத சக்தி உன்னை தொழுதிக் கொண்டது போல. ஏன் காலை நேரத்தில் இதை சொல்வது அவசியம்? காரணம், காலை நேரம்தான் ஆழ்மனம் மிக அதிகமாக திறந்திருக்கும் தருணம். நீ சற்று முன் கனவுகளின் உலகிலிருந்து வந்துள்ளாய். உன் ஆன்மா இன்னும் அந்த ஆற்றல் நிறைந்த உலகிலேயே இருக்கிறது. அங்கேயே பிரபஞ்சத்தின் கதவுகள் திறந்திருக்கும். அந்த நேரத்தில் சொன்ன சொற்கள் கட்டளையாகவும் விதையாகவும் மாறி நாள் முழுவதும் பலன்களை தருகின்றன. அந்த 3 சொற்களோடு என்ன சேர்க்கலாம்? நீ விரும்பினால் நன்றி பிரபஞ்சமே எனச் சொன்ன பின் இந்த வாக்கியங்களையும் சேர்க்கலாம். நான் உயிருடன் இருக்கிறேன், இன்று எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. என் வாழ்க்கையில் அதிசயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நான் தயாராக இருக்கிறேன். நானே ஆற்றல், நானே ஒளி, நானே பிரபஞ்சத்தின் மையம். இந்த வாக்கியங்கள் உன் அலைவரிசையை இன்னும் உயர்த்திவிடும். நீ இதை ஒவ்வொரு காலையும் செய்வதத் தொடங்கினால் என்ன நடக்கும்? உன் உடல் இலகுவாகவும் ஆற்றல் நிறைந்ததாகவும் உணரப்படும். மனம் அமைதியாகவும் நிலையாகவும் இருக்கும். உன் செயல்களில் தடைகள் குறையும், ஒத்திசைவு சம்பவங்கள் அதிகரிக்கும். திடீரென நீ ஒருபோதும் சிந்திக்காத வாய்ப்புகள் உன் முன் தோன்றும். அதிலும் முக்கியமானது, உன் மூளை இனி வேட்டைக்காரனாக இல்லாமல் படைப்பாளியாக செயல்படும். ஆனால் நீ இதை செய்யாவிட்டால் ஒவ்வொரு நாளும் ஒரு திசையுடன் தொடங்குகிறது என்பதை உணர்ந்து கொள். அந்த திசை எதிர்மறை சிந்தனையிலோ அல்லது வெளிப்புற சிதறலிலோ தொடங்கினால் நாள் முழுவதும் வெறும் எதிர்வினைகளிலேயே கழிந்துவிடும். இங்கு நீ நடக்கவில்லை, உலகமே உன்னை இழந்து செல்கிறது. அதனால்தான் காலையில் விழித்தவுடன் முதலில் சொல்லும் சொற்களை நீயே தீர்மானிக்க வேண்டும். தொலைபேசியை பிறகு பாரு. முதலில் பிரபஞ்சத்துடன் இணைவதை முதன்மைப்படுத்து. கற்பனை என்பதன் அர்த்தம் என்னவெனில், நீ விரும்பும் வாழ்க்கையை அது இப்போதே உன் முன் நிஜமாக நடந்து கொண்டிருக்கிறது போல காண்பதே. உதாரணமாக, நீ கோடீஸ்வரனாக விரும்புகிறாய் எனில் கண்களை மூடி நீ காசோலைக்கு கையெழுத்திடுகிறாய் என்று கற்பனை செய். நீ ஒருவரை சந்திக்க விரும்புகிறாய் எனில் அவர் உன் முன் நின்று உன்னோடு பேசுகிறார் என கற்பனை செய். உன் கனவு மேடையில் நிற்கிறது தான் எனில் மக்கள் உனக்காக கைத்தட்டி உன் பெயரை முழங்குகிறார்கள் என கற்பனை செய். கற்பனை என்பது வெறும் கனவு அல்ல, அது எதிர்காலத்தின் பயிற்சி.
பிரபஞ்சம் உன் சொற்களை கேட்பதில்லை. உன் உள்ளார்ந்த காட்சிகளிலிருந்தே சிக்னல் பெறுகிறது. நீ கற்பனை செய்யும் போது உன் அலைவரிசை மாறுகிறது. அந்த அலைவரிசை உன் விருப்பம் ஏற்கனவே இருக்கும் இடத்துடன் இணைந்ததும் பிரபஞ்சம் சொல்கிறது, இவன் பொருந்திவிட்டான், இப்போது இதற்கு அவன் கேட்டதை அனுப்பு. அறிவியல் ஆய்வுகளும் இதையே சொல்கின்றன. நாம் எதையாவது மீண்டும் மீண்டும் கற்பனையில் காணும்போது மூளை அதை உண்மையாகவே ஏற்றுக்கொள்கிறது. மூளைக்கு பிரித்தறியவது கடினம், இது உண்மையில் நடக்கிறதா அல்லது கற்பனையிலா என்று. கற்பனை செய்யும் போது நினைவில் கொள்ள வேண்டிய விதி ஒன்று, எதிர்காலத்தில் காணாதே. ஒரு நாள் நான் செல்வந்தனாகுவேன் என்று சொல்லாதே. அதற்கு பதிலாக நான் செல்வந்தன் தான் இப்போதே இந்த கணத்தில் என்று சொல். கற்பனை செய்யும் போது எதிர்கால நிலையை அல்ல, நிகழ்கால நிலையையே உருவாக்க வேண்டும். விதி 2 பார்க்காமல் வாழ்ந்து பாரு. வெறும் கற்பனைக்குள் காண்பது போதாது. நீ காணும் அனைத்தும் உண்மையில் நடக்கிறது என உணர வேண்டும். உன் இருதயம் துடிக்க வேண்டும். முகத்தில் புன்னகை மலர வேண்டும். உடலில் சிலிர்ப்பு தோன்ற வேண்டும். விதி 3 தெளிவு அவசியம். கற்பனை பயன் தருவது எப்போது என்றால், நீ என்ன காண விரும்புகிறாய் என்பதில் முழு தெளிவு இருக்கும்போது. எனக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்று சொல்லாதே, அதற்கு பதிலாக நான் எனக்கு பிடித்த வேலையில் அமர்ந்து சிரித்துக்கொண்டு மக்களை தூண்டி எழுப்புகிறேன் என்று தெளிவான காட்சியை உருவாக்கு. இதை செய்ய மிகவும் சிறந்த நேரம் காலை விழித்ததும் இரவு தூங்குவதற்கு முன்பும். ஏன் அந்த நேரம்தான் உன் ஆழ்மனம் மிக திறந்திருக்கும் தருணம். நீ பாதியாக விழித்தும் பாதியாக தூங்கியும் இருக்கும் அந்த நிலையில்தான் பிரபஞ்சத்துடன் இணைப்பு எளிதாகும். அப்போது நீ காணும் அனைத்தும் எந்த தடையுமின்றி நேராக பிரபஞ்சத்தை அடைகிறது. கற்பனையின் படிப்படியான நடைமுறை படுக்கையில் படுத்தபடி படி 1 கண்களை மூடு. படி 2 ஆழ்ந்த சுவாசங்களை 3 முறை எடு. படி 3 உன் மனத்திரை மீது அந்த காட்சியை வரைவாய். படி 4 அது இப்போதே நிஜமாக நடந்து கொண்டிருக்கிறது என உணர். படி 5 நிமிடங்கள் முழுமையாக அந்த காட்சிக்குள் உன்னை வைத்திரு. படி 6 முடிவில் சொல், நன்றி பிரபஞ்சமே, இது எனக்காகவே முன்பே தீர்மானிக்கப்பட்டது. வெறும் 5 நிமிட கற்பனையே உன் எதிர்காலத்தை வடிவமைத்துவிடும். மக்கள் ஏன் கற்பனையில் தோல்வி அடைகிறார்கள்? அவர்கள் வெறுமையாக சிந்திக்கிறார்கள், ஆனால் உணர்வதில்லை. கற்பனை செயல்பட உன் உணர்ச்சிகள், உன் நம்பிக்கை, உன் நோக்கம், இந்த 3ம் சேர்ந்து இருக்க வேண்டும். அதிலும் பெரிய தவறு என்னவெனில், கற்பனை செய்த பின் பலர் சந்தேகப்படத் தொடங்குகிறார்கள். உண்மையில் நடக்குமா? நான் பயிற்சி ஆகிறேனா என்று அதிலிருந்தே ஆற்றல் உடைந்து விடுகிறது. வெற்றியின் மிகப்பெரிய கதைகள் அனைத்தும் கற்பனையிலிருந்து தொடங்கியவையே. ஜிம் கேரி தன்னிடமே $1 மில்லியன் காசோலையை எழுதி கொண்டு தொடர்ந்து கற்பனை செய்தார். பின்னர் அதே தொகை அவருக்கு கிடைத்தது. விராட் கோலி, தோனி மற்றும் பல வீரர்கள் தங்களின் வெற்றி, ரன்கள், கோப்பைகள் ஆகியவற்றை மனக்கண்ணில் முன்னமே உருவாக்கிக் கொள்வார்கள். ஓப்ரா வின்ஃப்ரி, ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர், வில் ஸ்மித் அனைவரும் கற்பனையை மிகப்பெரிய வெற்றி கருவி என கருதியுள்ளனர். அவர்கள் செய்ய முடிந்தால் நீ ஏன் செய்ய முடியாது? நீ வெறும் கற்பனை செய்தாலே நல்லது. ஆனால் அதோடு நன்றியுணர்வையும் சேர்த்துவிட்டால் அது மிகவும் நல்லது. கற்பனை செய், அதன் பின் சொல், நன்றி பிரபஞ்சமே, இது எல்லாம் ஏற்கனவே என் வாழ்க்கையில் வந்துவிட்டது. அப்பொழுது பிரபஞ்சத்துக்கு வேறு வழியில்லை. நீ கண்டதை உனக்கு தர வேண்டிய கட்டாயத்தில் அது இருக்கும். இன்றே இந்த பயிற்சியை தொடங்கு. இன்றிரவு படுக்கையில் படுத்தபோது கண்களை மூடி கற்பனை செய். நீ உன் கனவுகளின் இடத்தில் இருக்கிறாய். நீ கற்பனை செய்தவர்கள் உன் அருகில் உள்ளனர். நீ மகிழ்ச்சியோடும் வெற்றியோடும் அமைதியோடும் இருக்கிறாய். பிறகு சொல், நன்றி பிரபஞ்சமே, நான் தயாராக இருக்கிறேன். இது இரவின் நேரம். நீ படுக்கையில் படுத்திருக்கிறாய். வெளியில் அமைதி நிலவுகிறது. உன் மனமும் சற்றே சோர்ந்து போயிருக்கிறது. ஆனால் உனக்கு தெரியவில்லை. இதுவே அந்த தருணம். அப்போது உன் சொற்கள் பிரபஞ்சத்தின் கட்டளையாக மாறக்கூடியவை. ஆம், நீ சரியாக கேட்டாய். இரவில் தூங்குவதற்கு முன் சொன்ன வார்த்தைகள் மிக வலிமையானவை. அவை உன் ஆழ்மனதிற்குள் சென்று உன் விதியையே மாற்றிவிடுகின்றன. இது ஒரு கற்பனை கதை அல்ல, இது பிரபஞ்சத்தின் நேரடி விதி. இறுதி சொற்கள் தெய்வீக கட்டளைகளாக மாறுகின்றன. இப்போது கேள்வி, நீ இரவில் தூங்குவதற்கு முன் என்ன சொல்கிறாய்? என்னிடம் எதுவும் இல்லை, நாளை என்ன ஆகுமோ தெரியவில்லை, வாழ்க்கையே வீண் என்று சொல்கிறாயா? அப்படி சொன்னால் நீயே உன் விதியை அழித்து வருகிறாய். ஆனால் நீ தூங்குவதற்கு முன் சில அதிசயமான சொற்களை சொன்னால், மறுநாள் காலை வருவதற்குள் பிரபஞ்சமே இயக்கத்தில் நுழைந்துவிடும். இரவின் நேரம் மிக புனிதமான தருணம். நீ தூங்கப் போகும் அந்த கணத்தில் உன் மனம் ஒரு தனித்துவமான நிலைக்கு செல்கிறது. அதை ஆல்பா முதல் தீட்டா நிலை என்கிறார்கள். அப்போது உன் விழிப்புணர்வு அமைதியாகி விடுகிறது. உன் ஆழ்மனம் முழுமையாக திறந்து கிடக்கும். அந்த நேரத்தில் நீ சொல்லும் வார்த்தைகள் நேராகவே பிரபஞ்சத்திற்கும்
உன் ஆழ்மனதிற்கும் செல்கின்றன. அதாவது நீ தூங்குவதற்கு முன் சொல்வதுதான் மறுநாளின் அடித்தளமாகிறது. பிரபஞ்சம் எப்படி கேட்கிறது? உன் கடைசி சொற்களையே அது கேட்கிறது. நீ நாள் முழுவதும் சந்தித்த சிக்கல்களில் பிரபஞ்சத்துக்கு அதிக ஆர்வம் இல்லை. ஆனால் நாள் முடிவை நீ எப்படி செய்கிறாய்? எந்த உணர்வில் மூழ்கி உறங்குகிறாய் என்ற சிந்தனையோடு தூங்கச் செல்கிறாய். அதையே அது கவனிக்கிறது. ஏனெனில் உன் கடைசி அலைவரிசை சிக்னலையே பிரபஞ்சம் பிடிக்க வேண்டும். அதுவே இரவு முழுவதும் அதிர்வுகளாய் ஒலிக்கிறது. பிரபஞ்சமும் அதையே அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. பலர் தவறாக நினைக்கிறார்கள். நாம் தூங்கிவிட்டோம் என்றால் நாள் முடிந்தது என்று இல்லை. நாள் அங்கேயே தொடங்குகிறது. தூக்கத்திற்கு முந்தைய தருணமே உன் எதிர்காலத்தின் திறவுகோல். அந்த நேரத்தில் நீ உன் அவசர மனதிற்கு கட்டளையிடலாம். பிரபஞ்சத்துக்கு வரைபடம் அனுப்பலாம். உன் முழு விதியின் திசையையே மாற்றிவிடலாம். ஆனால் நிபந்தனை ஒன்று மட்டுமே, நீ சரியான சொற்களை சொல்ல வேண்டும். அப்படியென்றால் தூங்குவதற்கு முன் என்ன சொல்ல வேண்டும்? இப்போது கவனமாக கேள். தூக்கத்திற்கு முன் சொல்ல வேண்டிய மேனிஃபெஸ்டேஷன் மந்திரங்கள். நீ சொல்லும் சொற்களே உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இங்கே சில வாக்கியங்கள் உள்ளன. அவை நேரடியாக பிரபஞ்சத்துக்கு உத்தரவாக செல்கின்றன. நான் முழுமையாக அமைதியுடனும் பாதுகாப்புடனும் இருக்கிறேன். எனது அனைத்து கனவுகளும் நனவாகி வருகின்றன. பிரபஞ்சமே என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. நான் விரும்பிய வாழ்க்கை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கிறேன். நன்றி பிரபஞ்சமே, நான் கேட்டதெல்லாம் ஏற்கனவே எனக்கு கிடைத்துவிட்டது. இந்த சொற்கள் வெறும் மொழி அல்ல. அவற்றில் ஆற்றல் இருக்கிறது, அதிர்வெண் இருக்கிறது, கட்டளை இருக்கிறது. அப்படி இருக்க பயமும் கவலையும் நிறைந்த சொற்கள் ஏன் அழிவை ஏற்படுத்துகின்றன? சிந்தித்துப் பார். நீ தூங்குவதற்கு முன் சொல்கிறாய் எனில், எனக்கு பயமாக இருக்கிறது, என்ன ஆகுமோ தெரியவில்லை, நான் எதையும் செய்ய முடியவில்லை. அப்படியானால் பிரபஞ்சத்துக்கு நீ என்ன அனுப்புகிறாய்? பயத்தின் அலைவரிசையைத்தான். அப்பொழுது பிரபஞ்சம் என்ன செய்கிறது? நீ என்ன அனுப்பினாயோ அதையே திருப்பித் தருகிறேன் என்கிறது. பயம் அனுப்பினாய், இன்னும் பயம். கவலை அனுப்பினாய், இன்னும் கவலை. அதனால்தான் சொற்களுடன் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக தூக்கத்திற்கு முன். நீ கற்பனை செய்து கொண்டு அதன் பின் சொல்கிறாய் எனில், நான் கற்பனை செய்த அனைத்தையும் ஏற்கனவே பெற்றுவிட்டேன். நன்றி பிரபஞ்சமே, நான் தயாராக இருக்கிறேன். அப்பொழுது நீ வெறும் சிந்திக்கிறவனாய் இருக்கவில்லை, நீ படைக்கிறவனாய் மாறிவிட்டாய். உன் அவசர மனமும் பிரபஞ்சமும் இரண்டும் உன் கட்டளையை ஏற்க தயாராக இருக்கின்றன. நீ அதை தெளிவாகவும் சக்தி வாய்ந்தவையாகவும் சொன்னால், நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது உன் உடல் ஓய்வு எடுக்கிறது. ஆனால் உன் ஆன்மீக வாசல் திறந்து கிடக்கிறது. இதுவே அந்த நேரம். அப்போது பிரபஞ்சம் உன்னோடு ஆழ்ந்த உரையாடலை நடத்துகிறது. கனவுகளின் வழியாக. இப்போது அந்த கனவுகள் சாதாரண காட்சிகள் அல்ல. அவை அறிகுறிகள், உத்தரவுகள், எச்சரிக்கைகள். ஒவ்வொரு கனவும் ஒரு செய்தி, ஒவ்வொரு உருவமும் ஒரு ரகசியம், ஒவ்வொரு அனுபவமும் ஒரு திசை. ஆனால் கேள்வி என்னவெனில், உனக்கு அவற்றை படிக்க தெரியுமா? பிரபஞ்சம் உனக்கு என்ன காட்டுகிறது என்பதை நீ புரிந்து கொள்கிறாயா? இந்த அத்தியாயத்தில் நீ அறிந்து கொள்வாய். எப்படி கனவில் வரும் அறிகுறிகள் உன் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கின்றன என்பதை. உண்மையில் தூக்கத்தின் நோக்கம் வெறும் ஓய்வு அல்ல, உரையாடல்தான். நீ தூங்கச் செல்லும் போது உன் விழிப்புணர்வு மனம் உறங்குகிறது. ஆனால் உன் அவசர மனம் விழிக்கிறது. அப்பொழுது பிரபஞ்சம் நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டுமெனில் என்ன செய்கிறது? அந்த இரவிலேயே திறந்து கிடக்கும் கதவினால் நுழைகிறது. அதாவது உன் கனவுகளின் வழியாக. இது ரேடியோவின் அலைவரிசையை பிடிப்பதைப் போலவே நீ எவ்வளவு அமைதியாகவும் திறந்த மனதோடும் செவி கொடுத்து இருக்கிறாயோ அவ்வளவு தெளிவான சிக்னலை பிரபஞ்சம் அனுப்பும். கனவு என்பது பிரபஞ்சத்தின் தெய்வீக மொழி. ஒவ்வொரு கனவும் ஒரு குறியீடு செய்து அவ்வட்டு மொழியே. உதாரணமாக, நீ கனவில் உன்னை பறந்து கொண்டிருப்பதாக கண்டால் பிரபஞ்சம் சொல்கிறது, நீ ஒரு பெரிய எல்லை தாண்ட தயாராக இருக்கிறாய். நீ நீரில் மூழ்கிக் கொண்டிருப்பதை பார்த்தால் பிரபஞ்சம் சொல்கிறது, உன் உள்ளத்தில் ஒரு உணர்ச்சி மிக ஆழமாக அமர்ந்திருக்கிறது, அதை வெளியேற்றிக்கொள். நீ கனவில் ஒரு இறந்தவரை கண்டிருந்தால் பிரபஞ்சம் சொல்லுவது என்னவெனில், ஒரு பழைய நினைவு அல்லது பழக்க வடிவம் இன்னும் செயலில் இருக்கிறது, அதை விட்டுவிடு. நீ ஒளியால் நிரம்பிய பாதையில் நடந்து கொண்டிருப்பதை பார்த்தால் பிரபஞ்சம் சொல்கிறது, நீ தெய்வீக வழிநடத்தலின் பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு கனவும் வெறும் கனவு அல்ல, அது உன் உயர்ந்த பரிணாமத்திற்கும் பிரபஞ்சமும் இடையே நிகழும் உரையாடல். பிரபஞ்சம் அனுப்பும் கனவுகள் 3 முக்கிய வகைகளாகும். ஒன்று, வழிநடத்தும் கனவுகள். உனக்கு ஒரு பாதையை சுட்டிக்காட்டுவதற்காக, உதாரணமாக பாதையை மாற்ற சொல்லுதல், உறவை விட்டுவிட சொல்லுதல், வாய்ப்பை பிடிக்க சொல்லுதல். 2, எச்சரிக்கும் கனவுகள். ஒரு தவறிலிருந்து காக்கவே, உதாரணமாக விழுவது, இருள் சூழ்வது, யாரோ பின்தொடர்வது. 3, முன்னறிவிக்கும் கனவுகள். எதிர்காலத்தை சுட்டிக்காட்டும்.
உதாரணமாக நீ காணும் ஏதோ ஒன்று உண்மையில் சில நாட்களில் நடந்து விடுவது. இந்த மூன்றையும் அடையாளம் கற்றுக்கொள். இவையே உனக்கான பாதையை காட்டும் வரைபடங்கள். இப்போது கேள்வி, கனவுகள் இவ்வளவு முக்கியமானவை எனில் அவற்றை நான் எப்படி சிந்திக்கலாம்? பதில், ஒவ்வொரு காலை எழுந்தவுடனேயே உன் கனவுகளை எழுதி வைத்துக்கொள். கனவு குறிப்பேட்டை அமைத்து வை. எழுந்தவுடன் செய்ய வேண்டிய முதல் செயல், உனக்கு நினைவில் உள்ள கனவை ஒரே வரியில் எழுதிவிடு. பின்னர் அந்த கனவில் தோன்றிய உணர்வுகளை பதிவு செய். பயம் இருந்ததா? மகிழ்ச்சி இருந்ததா? அமைதி இருந்ததா? பின் முக்கிய சொற்களை பதிவு செய். யார் இருந்தார்? எங்கு இருந்தாய்? என்ன நடந்தது? மெதுவாக ஒரு முறைமையை நீ காண்பாய். அப்பொழுது புரியும் பிரபஞ்சத்தின் மொழி என்ன, அது உனக்கு சொல்ல விரும்புவது என்ன என்பதெல்லாம். லூசிட் ட்ரீமிங் என்பதன் பொருள் என்னவெனில், நீ கனவுக்குள் இருந்தபடியே நான் கனவு காண்கிறேன் என விழிப்புணர்வுடன் உணர்வது. சிந்தித்துப் பார். நீ கனவுக்குள் விழிப்புணர்வுடன் இருந்தால் என்ன செய்ய முடியும்? பிரபஞ்சத்திடம் கேள்வி கேட்க முடியும். வழிநடத்தலை கேட்க முடியும். ஓர் தெளிவான காட்சியை பெற முடியும். இந்த சக்தி யோகிகளுக்கே சொந்தமல்ல. நீயும் இதை வளர்த்து கொள்ள முடியும். தூங்குவதற்கு முன் ஒரு உறுதிமொழி கொடு. நான் இன்று கனவில் விழிப்புணர்வுடன் இருப்பேன். கற்பனை செய், நீ கனவு காண்கிறாய். அதில் கேள்வி கேட்கிறாய். இந்த பயிற்சி சில நாட்களில் உன்னை லூசிட் ட்ரீமராக மாற்றிவிடும். பலர் நினைக்கிறார்கள் கனவுகள் வெறும் சீரற்றவை என்று. இல்லை. நீ பிரபஞ்சத்துக்கு உறங்கும் முன்பே உத்தரவு கொடுக்க முடியும். நான் இன்று கனவில் ஒரு தீர்வை காண விரும்புகிறேன். நான் இன்று இந்த கேள்விக்கு பதில் பெற விரும்புகிறேன். பிறகு கண்டுபார், கனவில் உனக்கு ஒரு சின்னம் தோன்றும். ஒருவரை நீ காண்பாய் அல்லது நேரடியான ஒரு செய்தி கிடைக்கும். இதுவே கனவு நிரலாக்கம். பயமுட்டும் கனவுகளும் பயம் அல்ல, அவை திசை. நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் எனில் பிரபஞ்சம் சொல்கிறது நீ ஒரு உண்மையிலிருந்து ஓடுகிறாய். யாராவது உன்னை துரத்திக் கொண்டிருக்கிறார்கள் எனில் பிரபஞ்சம் சொல்கிறது உன் உள்ளத்தில் இன்னும் தீரா காயம் இருக்கிறது. அதனை நேருக்கு நேர் சந்தி இருள் சூழ்ந்திருந்தால் பிரபஞ்சம் சொல்கிறது இப்பொழுது உன் நிழல் பக்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துள்ளது. பயத்திலிருந்து ஓடாதே, அதை புரிந்து கொள். அவிழ்த்து படிப்பதற்கு முயற்சி செய். மாற்றம் தேவைப்பட்டால் அதை செய்துவிடு. இரவில் தூங்கச் செல்லும் முன் அந்த நேரம் உன் மனம், உடல், ஆன்மா அனைத்தும் ஒரே கோட்டில் நிற்கும் தருணம். விழிப்புணர்வு மனம் மெதுவாகிவிட்டது. அவசர மனம் திறக்க தயாராகிவிட்டது. பிரபஞ்சமும் முன்னருகே வந்து நிற்கிறது. இதுவே அந்த நேரம். நீ உன் சிந்தனைகளிலிருந்து நிஜத்தை உருவாக்கக்கூடிய தருணம். ஆனால் இதை எப்படி செய்யலாம்? இப்போது 5 மேனிஃபெஸ்டேஷன் பணிகளை பார்ப்போம். படி 1, நாள் முழுவதும் சேர்த்த ஆற்றலை சுத்திகரிப்பு. தூங்குவதற்கு முன் முதலில் இதை செய். உன் நாளை பிரபஞ்சத்தின் முன்வை சொல்லிக்கொள் அல்லது மனதிலேயே உரை. இன்று நான் செய்த அனைத்து பொன்னான செயல்களுக்கும் நன்றி பிரபஞ்சமே. நான் செய்த தவறுகளை சீர்படுத்தும் வாய்ப்புதான். நாள் முழுவதும் இருந்த சோர்வு, பயம், கவலையால் இவற்றை நான் விடுகிறேன். இது சுத்திகரிப்பு. பிரபஞ்சம் பதில் தருவது எப்போது என்றால், நீ உணர்ச்சி அளவில் காலியாகவும் தூய்மையாகவும் இருந்தால்தான். படி 2, உன் விருப்பத்தை பிரபஞ்சத்தின் காது சொல்லுதல். இப்போது அமைதியான மனதோடு உன் மிகப்பெரிய விருப்பத்தை சொல். ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு. விருப்பத்தை எனக்கு தேவை என்று சொல்லாதே. அதற்கு பதிலாக நன்றி பிரபஞ்சமே, நான் ஏற்கனவே பெற்றுவிட்டேன் என்று சொல். உதாரணமாக, நன்றி பிரபஞ்சமே, என் பொருளாதார சுதந்திரம் இப்போது நனவாகியுள்ளது. நன்றி பிரபஞ்சமே, என் கனவு இப்போது என் நிஜமாகிவிட்டது. நான் கற்பனை செய்த வீட்டை பெற்றுவிட்டேன். ஏனெனில் பிரபஞ்சம் வார்த்தைகளை அல்ல, அதிர்வுகளை கேட்கிறது. நன்றி என்ற அதிர்வு மிக உயர்ந்தது. படி 3, உண்மையாக உணர்தல். இப்போது கற்பனை செய். ஆனால் வெறும் பார்க்க மட்டும் வேண்டாம். உணர்ந்து பார். உன் விருப்பம் நிறைவேறிவிட்டது எனில் அப்போது உனக்கு எப்படிப்பட்ட உணர்ச்சி வரும்? நீ எங்கு இருக்கிறாய்? யாரோடு இருக்கிறாய்? உன் முகத்தில் புன்னகையா? கண்ணீரா? அந்த கணத்தில் நீ என்ன சொல்கிறாய்? அறையின் விளக்குகளை அணைத்து கண்களை மூடி 5 நிமிடங்கள் அந்த உணர்வில் முழுமையாக வாழ்ந்து பார். நீ உணர்ந்து விட்டால் பிரபஞ்சம் அதை பதிந்து விடுகிறது. படி 4, கட்டளை பிளஸ் ஒப்படைத்தல். இப்போது மிக முக்கியமானதும் மர்மமானதுமான படி. உத்தரவு கொடு, பிறகு அதை விடு. பிரபஞ்சத்திடம் சொல், இது என் நோக்கம் பிரபஞ்சமே, இப்போது இதை நீ கையாளு. உன்னிடமே எனக்கு முழு நம்பிக்கை. நான் கட்டுப்படுத்துவதில்லை. இப்போது நீ செய். ஏனெனில் நீ பற்றி கொண்டால் பிரபஞ்சம் நின்றுவிடும். நீ விட்டுவிட்டால் பிரபஞ்சம் செயல்படத் தொடங்கும். படி 5, உரையாடலை முடிக்கும் புனித நடவடிக்கை. ஒவ்வொரு தெய்வீக உரையாடலுக்கும் ஒரு தெய்வீக நிறைவு வேண்டும். சில நிமிடங்கள் அமைதியாக படுத்திரு. உன் இருதயத்தின் மீது கைவை. கை வைத்தவுடன் உன்னிடமே நீ சொல், நான் சொல்வதை எப்பொழுதும் கேட்கிறதற்காக நன்றி.
பிரபஞ்சமே, நான் தயாராக இருக்கிறேன். நான் திறந்திருக்கிறேன். நான் ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கைபேசி எதுவும் வேண்டாம். கவன சிதறல் எதுவும் வேண்டாம். வெறும் தூக்கத்தில் சென்றுவிடு. ஏனெனில் இப்போது பிரபஞ்சம் தனது பங்கை நிறைவேற்ற தொடங்கிவிட்டது. கூடுதல் பயிற்சிகள் உன் ஆற்றலை இன்னும் தீவிரப்படுத்த விரும்பினால் சில கூடுதல் விஷயங்களை சேர்க்கலாம். சந்தனத்தோடும் லாவெண்டர் வாசனையோடும் புகையேற்றுவது உன் அலைவரிசையை பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைக்கிறது. ஆமிதிஸ்ட் போன்ற கிறிஸ்டலை தலையணையின் கீழ் வைப்பது தெளிவுக்கும் லூசிட் கனவுகளுக்கும் உதவுகிறது. உறுதிமொழிகள் அடங்கிய ஒலியை கேட்டு தூங்குவது ஆழ்மனதில் பிரபஞ்சத்தின் எண்ணங்களை பதியச் செய்கிறது. நீ இந்த இறுதி முறையை தொடர்ந்து 21 இரவுகள் செய்தால் நீ உணர்வாய். சிந்தனையின் சக்தி உண்மையாய் பிரதிபலிக்கிறது. சீரற்ற நிகழ்வுகள் சைன்க்ரானிசிட்டி மீண்டும் மீண்டும் நிகழத் தொடங்கும். மனம் அமைதியாக இருக்கும். ஆனால் ஈர்ப்பு அதிகரித்துவிடும். பிரபஞ்சம் எல்லா திசைகளிலிருந்தும் உனக்கு பாதையை காட்டும். 29 நாட்கள் இரவுகளில் பிரபஞ்சத்தோடு உரையாடு. பிறகு காண்பாய் அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் தானாக நடந்து வருவதை. உனக்கு இப்படிப்பட்ட ஆழ மிகுந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய கருத்துக்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் நமது சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். ஆகவே உடனே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது அடுத்த வீடியோ வந்தவுடன் அதை தவறவிட மாட்டீர்கள். ஒவ்வொரு வீடியோவும் உன் உள்ளத்தில் உறங்கிக் கிடக்கும் சக்தியை எழுப்பும். நீ பிறந்ததன் உண்மையான நோக்கத்தை அடையக்கூடிய மனிதனாக உன்னை மாற்றும். புதிய சிந்தனையுடனும் புதிய ஆற்றலுடனும் புதிய திசையுடனும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.